ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை காளானை எப்படி வீட்டிலேயே ரொம்ப சுவையாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுத்து வச்ச மஷ்ரூமை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக முட்டைக்கோசையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு மைதா மாவும் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டிலேயே ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது தண்ணி எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அப்படி நல்லா பிசைஞ்சு நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததும் இப்போ இதை குட்டி குட்டியாக உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்ததும் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதுக்கிடையில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதோட அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். இது ஊற்றுறதுனால நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்கு தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பொரித்து எடுத்து வச்சதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான காளான், ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.